ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். வாங்க வீடியோ பார்ப்போம். கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ், அது என்ன கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ்? இங்கிலீஷில் சில வார்த்தைகள் உச்சரிப்பு ஒரே மாதிரி வரும், ஆனால் மீனிங் வேற வேற. நாம் என்ன பண்ணுவோம், நம்ம அறியாமல் எழுதும் போதோ இல்லை பேசும் போதோ சில வார்த்தைகள் மாற்றி எழுதும். அப்போ நாம் சொல்ல வந்த கருத்து மாறுபட்டு போயிடும். என்னென்ன வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் பர்த், BERTH, பர்த். இதே போல இன்னொரு உச்சரிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கு, BIRTH, பர்த். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உச்சரிப்பு, பர்த் பர்த். அப்ப ரெண்டுத்தை எங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? BERTH, பர்த் அப்படிங்கிறது ஒரு சீட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றோமா, அதுல பர்த் கிடைக்குது, அப்பர் பர்த், லோயர் பர்த். ஸோ இதுக்கு தான் BERTH, பர்த் பயன்படுத்தும். அப்ப BIRTH, பர்த் அப்படின்னா என்ன? பிறப்பு. ஒரு குழந்தையோட பிறப்பு பத்தி பேசுறோமா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரவி காட் அப்பர் பிரத் இன் த ட்ரெயின். ரவி காட் அப்பர் பிரத் இன் த ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா ரவிக்கு ட்ரெயின்ல மேல் பர்த், அப்பர் பர்த்ல இடம் கிடைச்சது. வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்? நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா என்ன? நாம் பிறந்த நாள், பிறந்த தேதி சொல்றோமா? அப்போ பர்த், BIRTH அப்படிங்கிறது பர்த்தை குறிக்குது, பிறப்பை குறிக்கிறது. BRTH, பர்த் அப்படிங்கிறது ஒரு சீட்டை குறிப்பிடுது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். சென்டென்ஸ் 2, பேர், BEAR, பேர். இதே மாதிரி உச்சரிப்பு BARE, பேர். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? BEAR, பேர் அப்படின்னா தாங்கிக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லணும். BARE, பேர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எம்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She could not bear the pain. She could not bear the pain. இந்த இடத்துல BEAR, பேர் பயன்படுத்தும். அதாவது அவளால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். The manager said that he will bear the responsibility for the failure. The manager said that he will bear the responsibility for the failure. இங்கே பார்த்தீங்கன்னா the BEAR, பேர் அப்படிங்கிறது மேனேஜர் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் பார்க்கும்போது BEAR, பேர் பயன்படுத்தும். The boys were playing barefoot on the ground. The boys were playing barefoot on the playground. இங்க பாத்தீங்கன்னா BARE, பேர். அதாவது அந்த பாய்ஸ் காலில் செருப்பு அணியாம விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணுமே இல்லை, காலில் எதுவும் அணியவே இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ரைட் ரைட், RIGHT, ரைட். உங்களுக்கு தெரியும் RIGHT ரைட்னா சரியானது சொல்ற மாதிரிங்களா? இன்னொரு ரைட் WRITE, ரைட். ரைட் யுவர் நேம் சொல்றாங்களா? அப்போ எழுதுதல். சென்டென்ஸ் பார்க்கலாம். Am I right in this matter? Am I right in this matter? இங்க RIGHT, நான் இந்த விஷயத்துல சரியாக இருக்கிறேனா? So RIGHT. அடுத்த சென்டென்ஸ். Write your details in the form. Write your details in the form. ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனா ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, உங்க விவரத்தை ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ எழுதுதல், ரைட். WRITE, ரைட். எக்ஸாம்பிள் 11. ஹோல் ஹோல், WHOLE, ஹோல் அப்படின்னா முழுமையாக. HOLE, ஹோல் ஓட்டை, துளையிடு அப்படின்னு சொல்லுவோம்.
The whole family felt happy upon his arrival. The whole family felt happy upon his arrival. இங்க WHOLE, அதாவது ஒட்டுமொத்த குடும்பமும் அவருடைய வருகைக்காக சந்தோஷப்பட்டது அப்படி சொல்லலாம். Drill a hole on the wall. Drill a hole on the wall. இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது HOLE, ஹோல், அதாவது சுவரில் துளையிடு சொல்றோமா இல்லைங்களா? சோ WHOLE, ஹோல் அப்படின்னா முழுமையாக, மொத்தமாக அப்படி சொல்லலாம். HOLE, ஹோல் அப்படின்னா துளையிடுதல், ஓட்டை போடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. Sentence 4. Fourth example. Desert, desert. DESERT, desert. DESSERT, desert. ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசத்தை பார்க்கலாமா? The Sahara desert is the largest desert in the world. The Sahara desert is the largest desert in the world. Ice cream with fruit salad was served as a dessert in the party. First example பார்த்தீங்கன்னா DESERT, desert அப்படிங்கிறது ஒரு பாலைவனத்தை குறிக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள் DESSERT, desert அப்படிங்கிறது ஒரு டிஷ், ஒரு உணவுப் பொருளை, குறிப்பா ஒரு ஃபங்க்ஷன்ல கடைசியா கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை குறிக்குது. ஸோ டெசர்ட், டெசர்ட் மீனிங் புரிஞ்சிருக்குங்களா? எக்ஸாம்பிள் 10. ஸ்டீல், STEEL, ஸ்டீல். அடுத்த ஸ்டீல் STEAL, ஸ்டீல். STEEL, ஸ்டீல் நம்ம ரெகுலரா பயன்படுத்துறதா? இரும்புன்னு சொல்றோமா, எக்குன்னு சொல்றோமா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: The house has been built with good quality steel. இங்க நம்ம பயன்படுத்த வேண்டியது STEEL, அதாவது ஒரு மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். Don't steal the things from others. Don't steal the things from others. இங்க STEAL போட்டு, அதாவது திருடுது, திருட்டு, அனுமதி இல்லாம எடுத்துக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்றவர்கள் அனுமதி இல்லாம பொருட்களை எடுத்துக்காத, திருடாத அப்படி சொல்றோம். சோ STEEL, ஸ்டீல் அப்படின்னா ஒரு மெட்டல். STEAL அப்படின்னா திருடு அல்லது அனுமதி இல்லாம எடுத்துக்கிறது. ஓகே. நியூ, KNEW, நியூ, எனக்கு தெரியும், தெரிந்தது அப்படி சொல்றீங்களா, அதுக்கு நியூ. NEW, நியூ, அது நமக்கு தெரியும், புதியது. I bought a new car சொல்றோம் இல்லைங்களா? சோ NEW, நியூ அப்படின்னா ஃப்ரெஷ் ஆனது, புதியது அப்படின்னு சொல்லலாம். KNEW, நியூ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ் பார்க்கலாம். People knew that it was a regular phenomenon. மக்களுக்கு அது ரெகுலர் phenomenon என்பது தெரிந்திருந்தது. He bought a new car. அவர் ஒரு புதிய காரை வாங்கினார். அப்ப இங்க NEW, நியூ அப்படிங்கிறது புதியது அப்படின்னு குறிப்பிடும். சோ ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி வச்சிருக்கு. KNEW, NEW, நியூ, நியூ. வெயிட், WAIT, வெயிட். நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன் சொல்றோமா இல்லையா? அப்போ WAIT, வெயிட். இன்னொரு வெயிட் இருக்கு, நீ எவ்வளவு வெயிட் அப்படி கேட்ப, உன்னுடைய எடை எவ்வளவு, அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்? WEIGHT, வெயிட். ரெண்டு உச்சரிப்பு பாருங்க ஒரே மாதிரி இருக்கு, வெயிட், வெயிட். அப்ப டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா? It has been a long wait for his promotion. அவர் தன்னுடைய ப்ரமோஷனுக்காக நீண்ட காலம் காத்துக் கொண்டிருந்தார். I have been waiting since morning for the train. நான் காலையிலிருந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இங்க ரெண்டு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் WAIT, வெயிட். The doctor advised him to reduce his weight for a healthy living. The doctor has advised him to reduce his weight for a healthy living. இங்க
WEIGST weight எடை அப்படின்னு குறிக்கும். டாக்டர் அவனுக்கு தன்னுடைய எடையை குறிக்குமாறு வலியுறுத்தினார் அல்லது அறிவுறுத்தினார். எக்ஸாம்பிள் 9. ஃபேர் ஃபேர், FARE ஃபேர், FAIR ஃபேர். FARE ஃபேர் அப்படின்னா கட்டணம். பஸ் ஃபேர், ட்ரெயின் ஃபேர் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் கட்டணம். FAIR ஃபேர் அப்படிங்கிறது சரியானது, அழகானது, ரெண்டு மீனிங்கும் நம்மளால கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள், the bus fare is likely to be increased next month. இங்க பார்த்தீங்கன்னா FARE ஃபேர் பயன்படுத்தும். It is not fair on Gopal's part to quit the job now. இங்க FAIR அப்படிங்கிறது நாட் போட்டு எழுதிருக்கோம், சரியானது அல்ல. கோபால் என்ன பண்றாரு, ஜாப் ரிசைன் பண்றாரு. அது சரியா, இந்த நேரத்தில் சரியா அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபேர், சரியானது அல்ல. எக்ஸாம்பிள் 14. accept accept, EXCEPT accept, ACCEPT accept. accept அப்படின்னா அதை தவிர்த்து, அது இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், எனக்கு எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளுதல். சென்டென்ஸ், except grandfather all others joined the excursion. except grandfather all others joined the excursion. தாத்தாவை தவிர மற்ற எல்லாருமே எக்ஸ்கர்ஷன் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க நம்ம பயன்படுத்த வேண்டியது EXCEPT accept. அப்ப அக்செப்டுக்கு he accepted the proposal. he accepted the proposal. அவர் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராஜ் said that he will accept the offer of the company. ராஜ் said that he will accept the offer of the company. கம்பெனி கொடுத்திருக்கிற ஆஃபரை ஏற்றுக்கொள்வதாக ராஜ் கூறினார். சோ ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் புரியுதுங்களா? accept accept. எக்ஸாம்பிள் 5. sight, SIGHT sight அப்படின்னா பார்வை. இன்னொரு சைட் இருக்கு SITE சைட் அப்படின்னா இடம், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம நார்மலா பேசுவோம் இல்லைங்களா, என்னங்க சைட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லீனா வாண்ட்ஸ் டு கன்சல்ட் த டாக்டர் ஃபார் ஐசைட். லீனா என்ன பண்றா, தன்னுடைய பார்வையை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணணும் விரும்புகிறார். அப்போ ஐசைட் அப்படிங்கிறது கண் பார்வையை இங்க குறிப்பிடுது. He has bought a site in Chennai. He has bought a site in Chennai. இங்க பாத்தீங்கன்னா SITE சைட், அதாவது ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சென்னையில் அவர் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் தெரியுதுங்களா? தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நாம ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.